Hello all, I'm Sano. So today, without concealer foundation, எதுவுமே யூஸ் பண்ணாம வெறும் பேசிக் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு பட் ஸ்டில் நம்ம ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு எவ்ரிடே காலேஜ் ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் க்ளோயி மேக்கப் லுக் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மாய்ஸ்சரைசர். இது கழட்டிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ளம்மோட க்ரீன் டீ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். பிகாஸ் என்னோடது வந்து லைக் ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் அந்த மாதிரி. ஸோ உங்கள் ஸ்கின் டைப் எதுவோ அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சிலர் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டால் நமக்கு ஃபேஸ் டல் ஆகுது, இல்லை மாய்ஸ்சரைசர் போட்டால் ஃபேஸ் வந்து இன்னும் ஆயிலி ஆகுது அப்படிலாம் சொல்கிறது. ஏன்னா நம்ம வந்து கரெக்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல. நம்ம மேபி ஆயிலி ஸ்கின் வச்சுட்டு ட்ரை ஸ்கினோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம், ஒரு வைஸ் வைஸாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் யுவர் மாய்ஸ்சரைசர். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மேக்கப் ஸ்கின் கேர் ரெண்டுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம போட்டு அப்படி பைல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 10 ப்ராடக்டாக ஒன்றா அப்படி கண்டினியூஸாக போட்டுட்டே இருந்தேன்னா அது ஃபேஸ்லேயே நிற்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஸ்கின் கேர் மேக்கப் எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்லி ஸ்கின் கேரில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு டைம்லனா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 minutes இன்டர்வல் கொடுங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நடுவில். எஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சன்ஸ்க்ரீன். நம்ம மேக்கப் யூஸ் பண்ணுறோம், ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறோம், எதுவுமே நம்ம பண்ணினா கூட சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் நம்ம காலேஜ் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், வெளியே போகிறோம், நிறைய பொல்யூஷன், டர்ட்டு, சன் எக்ஸ்போஷர். ஓகே, நம்மளோட ஸ்கின்ல வர நிறைய ப்ராப்ளமுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம்னா முக்கால்வாசி சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு லைக் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப ஆயிலி ஆகுது, இல்லை ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுவோம் ஸ்கின்னோட. அண்ட் இப்போ வந்து நிறைய டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் கிடைக்குது. நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ். ஸோ நம்ம ஒரு பிபி க்ரீம், சிசி க்ரீம் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம இதில் சன்ஸ்க்ரீன்லேயே டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மேக்கப் பண்ணினா கூட இந்த மாதிரி டிண்டட் சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணினாவே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக், ஒரு பிபி க்ரீம், சிசி க்ரீம் போட்ட ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அது மட்டும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு பேசிக்லி ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு 10 minutes பிஃபோரே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் ரெண்டுமே ரொம்ப நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மேக்கப் இது எதுக்கு கையில் வச்சுட்ருக்கேன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட். நம்ம ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி வெறும் காம்பேக்ட் வச்சு நம்மளால் மேக்கப் பண்ண முடியும். ஓகே. இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னா நம்மளோட காம்பேக்ட் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்மளோட ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்க காம்பேக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போது சிலர் வந்து நாங்கள் தான் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறோம், பட் வந்து எனக்கு பான்ஸ் பவுடர் அடிச்ச மாதிரி இருக்குது, இல்லை என்னோட ஸ்கின்னை விட ஒரு கலர் டார்க்கரான என் ஃபேஸ் தெரியுது, அப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்க காம்பேக்ட் வந்து வாங்கலை. ஓகே. உங்களோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு கூட மேட்சாக இருக்கணும். ஓகேயா. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது வந்து டார்க்கராகவும் தெரியக்கூடாது. அண்ட் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், டார்க்கராகவும் தெரியக்கூடாது. அண்ட் லைக் நம்ம பவுடர் போடுவோம்ல, லூஸ் பவுடர் போடுவோம்ல, அந்த மாதிரியும் தெரியக்கூடாது. ஓகே. நம்மளோட ஸ்கின் டோனில் வந்து டிஃப்ரென்ஸே தெரியக்கூடாது. நம்ம ஸ்கின்னுக்கும் அந்த காம்பேக்ட் பவுடருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது. அப்போ தான் அது வந்து உங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்குது. காம்பேக்ட் ஸ்கின்னுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்க காம்பேக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகேயா. அண்ட் நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற காம்பேக்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணால் கூட வாங்கிடலாம் எப்படியாச்சும். மாதிரி ஸ்மால் டவுனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் வெறும் ஆன்லைன் மட்டும்தான். ஓகே. நம்ம வந்து என்னதான் ரிசர்ச் பண்ணி நம்ம ஒரு காம்பேக்ட் வாங்கியிருந்தாலும் அது வந்து நம்ம கரெக்டான அந்த ஸ்கின் டோன் வராது. அது கடவுள் கையில் இருக்குது. ஓகே. பட் ஸ்டில் நம்ம கண்டிப்பாக ஒரு 95% ஆச்சும் நம்ம லைக் கரெக்டாக வாங்கிடலாம். ஸோ அது வந்து ஆன்லைனில் எப்படி காம்பேக்டாக ஃபவுண்டேஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எஸ், அதுக்கு வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே. ஓகேயா. இந்த ப்ரஷ் வச்சு நான் இது பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது. நான் காம்பேக்ட் பவுடர் போட்டிருக்க வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாங்கணும். அது வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும். செலக்ட் பண்ணி வாங்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கோங்க இந்த ப்ரஷ்ல. அண்ட் எனக்கு இங்கே ஒரு டார்க் ஸ்பாட் இருக்குல்ல, இதை வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம இப்படி வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேவா. ப்ராடக்ட் எப்போவுமே இந்த மாதிரி பவுடர் ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி போடக்கூடாது. நம்ம பவுடர் அடிக்க பான்ஸ் பவுடர் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இப்படி போடவே கூடாது. ஓகேவா. ஸோ நமக்கு ஓரளவுக்கு கவரேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஃபேஸே விட மாட்டாங்க. ஸோ பவுடர் ப்ராடக்ட்டில் கவரேஜ் வேணும்னு இருக்கப்போ நீங்கள் வந்து ப்ளேஸ் தான் பண்ணணும் ப்ராடக்ட். எஸ், இதில் வச்சு நான் பண்ணி காட்டுறேன்.
நம்ம பிக்மெண்டேஷன் இல்லாத பிளேசஸில் கூட கொஞ்சம் ஓகே, பட் இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்க பிளேசஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி எடுக்கணும். லைக் கேன் யூ see the difference? டெய்லி மேக்கப் போடுறவங்கள்ட்ட ப்ரஷ்ஷு உங்கள்கிட்ட இருக்குமா இருக்காதுன்னு தெரியல. ஸோ ப்ரஷ் வந்து நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த ஸ்பஞ்சை எடுத்துக்கணும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நான் எடுத்துட்டு ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கரெக்டாக. ரொம்ப லைட்டாக தான் பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வெறும் ஒரு காம்பேக்ட் மட்டும் வச்சு ஈஸியாக நீங்கள் மேக்கப் போட்ட முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து கன்சீலர், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. எவ்ரிடே மேக்கப் சொல்கிறேன். அண்ட் இந்த மேக்கப் வந்துட்டு கண்டிப்பாக எவ்ரிடே அப்படிங்கிறப்போ வெறும் காம்பேக்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக லாங் ஸ்டே கிடையாது. ஒரு 4 to 5 hours கண்டிப்பாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்து நமக்கு வந்து ஸ்டேயிங் பவர் இருக்கும். அண்ட் ஒரு பவுடர் ப்ராடக்ட்டில் நம்ம அவ்வளோவா ஸ்டேயிங் பவர் எதிர்பார்க்க முடியாது. ஓகேயா, இந்த கம்பேரிங் ஃபவுண்டேஷன். பட் இது வந்து டச் அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரைட்? காம்பேக்ட் அப்படிங்கிறப்போ ஒரு பவுடர் ப்ராடக்ட்டில் நம்ம ஈஸியாக நெக்ஸ்ட் அது வந்து கொஞ்சம் போனாலுமே நம்ம ஈஸியாக டச் அப் பண்ணிட்டு கம்பேரிங் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சிலர் ஆல் தட். அண்ட் ரொம்ப வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கப்போ கண்டிப்பாக உங்களால் வெறும் காம்பேக்ட் மட்டும் வச்சு ஒரு கவரேஜ் கொண்டு வர முடியாது. இப்போ லைட் பிக்மெண்டேஷனா கண்டிப்பாக அவங்களால உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற காம்பேக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 85% கவர் பண்ணிடலாம். ஓகே, ஒரு காம்பேக்ட் மட்டும் வச்சு உங்களுக்கு வந்து மேக்கப் முடிச்சிடலாம். எவ்ரிடே மேக்கப் சொல்கிறேன், லைக் இப்போ காலேஜ், ஆஃபீஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். பட் இஃப் யூ ஹேவ் பிக்மெண்டேஷன் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களால் வந்துட்டு ஒரு 50% தான் கவர் பண்ண முடியும். லைக் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கவங்க அவங்க வந்து வெறும் கன்சீலர் மட்டும் வச்சு, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் வெறும் கன்சீலர் மட்டும் வச்சு அந்த மாதிரி டார்க் பிக்மெண்டேஷன் வேணும், அது வந்து நம்ம சரி பண்ணிட முடியும். ஸோ அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். இது வந்து பேசிக் மேக்கப்காக சொல்கிறேன், எவ்ரிடே மேக்கப். ஓகே, என்கிட்ட நிறைய பேர் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. லைக் எனக்கு மேக்கப் ப்ராடக்ட் என்னென்ன வாங்குறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து காமனாக வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இந்த மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வாங்கணும். டிபெண்ட்ஸ் ஆன் த லைஃப் ஸ்டைல். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பேக்ட், ஒரு லிப்ஸ்டிக் கூட விடுங்க, ஒரு டிண்டர், லிப் பாம் அதுவே உங்களுக்கு போதும். லைக் ஐலைனர், அவ்வளோதான் உங்களோட மேக்கப் போதும். ஓகேவா? இதுவே நீங்கள் ஒரு ஃபுல் மேக்கப் போடுறீங்க, ஒரு பிரைடல் மேக்கப் ஒரு கெஸ்ட் மேக்கப் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தேவை. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் இது வந்து கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணணும். என்னன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பட் இதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் ஒரு டுட்டோரியல், ஒரு யூடியூபர், ஒரு இன்ஃப்ளூன்சர் சொல்கிறாங்கன்னு இல்லை, ஒரு காட்டுறாங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து maybelline fit me. திஸ் இஸ் இந்த ஷேடு வந்துட்டு இதில் என்னடா ஷேடே போடல. எஸ், இந்த ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இப்படி இது நான் யூஸ் பண்ணுறப்போ நீங்களும் வந்து இதே வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ் மேக்கப் வந்து கிடைக்கும். நீங்கள் சொல்ல மாதிரி நானும் காம்பேக்ட் யூஸ் பண்ணேன், இது யூஸ் பண்ணேன், பட் எனக்கு ஒன்றும் பிக்மெண்டேஷன் கவர் ஆன மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி கவர் ஆகும்? உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் கவர் ஆகும். அண்ட் ஒருத்தவங்க வந்து ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க. நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், இட்ஸ் ஆல் ஃப்ரீ சம்திங். ஓகேயா? இது வந்து எனக்கு செட் ஆகிருக்கு, பட் இதுவே உங்களுக்கு செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இது வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கணும்னு போறீங்க. ஓகேயா? ஸோ ரிசர்ச் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் வச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே எல்லாமே மேக்கப் வந்து சூப்பராக இருக்குது, எல்லாமே செமையாக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் பட் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் சேராமல் இருக்கலாம். ரிசர்ச் பண்ணிட்டு வாங்குங்க. ஒரு வீடியோவை பார்த்தனையுமே அப்படியே அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படியே உள்ளே போய் வாங்காதீங்க. எந்த ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ஆர் மேக்கப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கழுத்துக்கு, உங்களோட நெக்குக்கு போடுறதுக்கு மறந்துடாதீங்க. பிகாஸ் ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், நெக் ஒரு கலரில் இருக்கும், அது நல்லாவே இருக்காது. ஓகே, அண்ட் ஆல்சோ இயர்ஸ்க்கும். ஸோ எஸ், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். வெறும் காம்பேக்ட் மட்டும் வச்சு இந்த கவரேஜ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் எஸ், ப்ரோடிப் என்னன்னா ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்க காம்பேக்ட் யூஸ் பண்ணணும். நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் எனக்கு இருக்கிறதே ரொம்ப திக்கான ஐப்ரோஸ் தான். அண்ட் நான் சின்ன வயசில் மெஸ்ஸி ப்ரோஸ் இருக்கிறதுக்கு, இவ்வளோ பெரிய ஐப்ரோஸ் இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகும் தெரியாமல். ஓகே, ஸோ எனிவே இட்ஸ் ட்ரெண்ட் ஆகும். ஓகே, ட்ரெண்டில் இல்லைனாலும் நீங்கள் அந்த மாதிரி தான் வச்சுருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, நம்ம கிரியேட் பண்ணுறதா ட்ரெண்ட். அண்ட் ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு அவசியமும் இல்லை. நமக்கு பிடிச்சது தான் எதுவாக இருந்தாலும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக காஜல் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஐலைனர் வேணா ஐலைனர் யூஸ் பண்ணுங்கள், காஜல் வச்சுன்னா காஜல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எதுவுமே வைக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐ எம் அ காஜல் பர்சன். ஸோ ஓகே, அண்ட் உங்களுக்கு வேணும்னா மேலே வந்து நீங்கள் ஐலைனர் வந்து போட்டுக்கலாம். பட் வாட் ஐம் கோயிங் டு டூ கிடையாது. நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா, ஸோ கொஞ்சம் போட்டாச்சா இதை வந்து ஸ்மோக் பண்ணி விட்டுருவேன். Can you see the difference? ஸோ வெறும் காய்ச்சல் வச்சு ஒரு சூப்பர் ஐ லுக் கிரியேட் பண்ணியாச்சு. பாதி நான் என்ன பார்த்தே பேசிகிட்டு இருந்திருக்கேன். ப்ளீஸ், எனக்கு இது புதுசுங்கிறனால ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ்.
அண்ட் ஐம் கோயிங் டு யூஸ் அ ப்ளஷ் நவ். ப்ளஷ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்ஷனல் இதுதான். பட் நீங்கள் ப்ளஷ் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஐம் டெல்லிங் யூ ப்ளஷ் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. நானும் இப்படி தான் இருந்தேன், எதுக்கு ப்ளஷ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ப்ளஷ் யூஸ் பண்ணால் அந்த கோவைசர்லாம் அந்த சீன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் அண்ட் ப்ளஷ் வந்துருக்கும் நீங்கள் அந்த மாதிரியும் போடக்கூடாது. ஓகே, இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அண்ட் ஜஸ்ட் இங்கே. ஓகே, கேன் யூ சீ தி டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது, போட்டு போடாத மாதிரி அந்த மாதிரி கான்டூர் இதெல்லாம் நான் எதுக்கு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன் எவ்ரிடே மேக்கப்லன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லிப்ஸ்டிக் ஆர் லிப் பாம். நீங்கள் வந்து டிண்டா லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்ரிடே மேக்கப் இருக்கு போதும். ஆர் நீங்கள் ஒரு நியூட் லிப்ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா இந்த ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கனால ஒரு அண்ட் நெக்ஸ்ட் எடுக்க போகிற ஃபோட்டோஸ்க்கும் நல்லாயிருக்கும், அதுக்காக ஒரு ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். நான் இந்த சுகரோட லிப் கயான் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் இந்த ஷேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா ஷேட் வந்து யா 01 Scarlett O'Hara. அண்ட் நீங்கள் மேக்கப்பே யூஸ் பண்ணலைன்னா கூட ஜஸ்ட் ஒரு லிப்ஸ் மட்டும் போட்டிங்கன்னாவே அதுவே செமையாக இருக்கும். ஸோ எஸ், இதுதான் இந்த எவ்ரிடே மேக்கப் லுக். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் மட்டும் வச்சு நம்மளோட பிக்மெண்டேஷன் கவர் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் டெய்லியுமே போடலாம், ரைட்? நான் ரெட் லிப்ஸை மட்டும் விட்டுருந்தேன், சாரி. ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாமே இது டெய்லி போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டெல் மீ இந்த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த சேனலில் ஐ போஸ்ட் மோர் பிகினர் ஃப்ரெண்ட்லி கான்டென்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் அவ்வளோதான், ஐ வில் see you in my next video. Bye.